ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மெல்க் பொம்மை தான் செய்ய போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து நான் 5 rupees ஜெல்லி பேக்கெட் வாங்கினேன். அதில் இந்த டப்பா கிடச்சிது. இதுக்குள்ளே தான் ஜெல்லி இருந்துச்சு. இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் சொல்லி யோசித்தேன். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு ஒயிட் கலர் சிமெண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து அந்த டப்பாக்குள்ளே ஊற்றிக்கோங்க. பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஊற்றியாச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா சொல்லி எனக்கு தெரியல. இது வந்து இப்போ 1 hour காயணும். 1 hour later. இப்போ இது காஞ்சி முடிச்சிச்சு. எடுத்து காட்டுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இதை திருப்பி அதுக்குள்ளேயே வச்சுட்டு ஒயிட் கலர் மெழுகு இருந்தால் எடுத்துக்கோங்க, கேண்டில். இப்போ இது மேலே இருக்க அந்த நூல் மாதிரி இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கோங்க. இதில் பாதி எடுத்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நூலை மட்டும் தனியாக எடுத்து நான் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சுடுது அந்த பவுலு. இப்போ நான் ஒரு துணி வச்சு ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன் அது மேலே. இப்போ இது வந்து 1/2 hour காயணும். இது காஞ்சிட்டக்கப்புறம் பார்க்கலாம். சர்ப்ரைஸ்! இதுவும் இப்போ நல்லா காஞ்சிச்சு. இப்போ சைட்லலாம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த கண் மூக்குக்கெலாம் நம்ம பிளாக் கலர் அடிச்சிக்கலாம். அப்புறம் அந்த காலில் இருக்க டாட்டுக்கெலாம் பிளாக் கலர் அடிச்சிக்கலாம். இப்போ அடித்து முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்து நடுவில் ஹார்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கண்ணத்து 2 சைடு ப்ளஷ் மாதிரி போட்டுட்டு இப்போ ஒரு கேண்டில் ரெடி ஆகிடுச்சு. வால் டெக்கர் மாதிரியும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.